நகரம் ஃபவுண்டேஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் இயங்கக்கூடியது, தலைமுறையாக இயங்கக்கூடியது. அதுக்கான கட்டமைப்பு வேலையை செஞ்சுருக்காங்க. அதுக்காக சூர்யா வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். அதே பல நடிகர்கள் உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கதையெல்லாம் உங்களுக்கு அதே மாதிரியான வேண்டுகோள் வரும்போது எஸ்எஸ்சி மறுக்காம வந்து அணில் மாதிரி சேவை செஞ்செல்லாம் சொன்னார் இல்லையா விஜய். ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்காக, அரசியல் பிரச்சாரத்துக்காக சூர்யாவை வந்து வரணும்னு ஒரு அழைப்பு வந்து ஜெயலலிதா அவர்கள் சார்பில் வந்து கோரிக்கை வைக்கப்பட்ட போது அதை லாவகமாக வந்து தடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சது கிடையாது. இது வந்து அரசியலுக்காக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை, அரசியலுக்கு என்னைக்குமே வரமாட்டோம்னு சொல்லக்கூடிய அஜித் அவர்கள் பண்றதையும், விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு வந்து கல்வி ஊக்கத்தொகை வழங்குறத ஒரு விழாவாக எடுத்து பண்ணதையும் நம்ம வந்து ஒப்பீட்டளவில் ஒரே மாதிரி பார்வையில் பார்க்கலாம். 25 இயர்ஸா உலகத்தரம் வாய்ந்த டாக்டர்களை உருவாக்கிட்டு வர்றது நம்ம ஐஎஸ்எம் தான். நீங்களும் உலகத்தர மருத்துவராக இந்தியர்களுக்காக உருவான ஐஎஸ்எம் இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் கனவு இல்லம் நிஜமாகிறது. வேல்யூ ரியாலிட்டி வழங்கும் செரசா எமினென்ட் இலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே டிடிசிபி மற்றும் ரெரா அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள். ஸ்கொயர் ஃபீட் வெறும் 3800 மட்டுமே. இப்போ கருப்பு படமா இருக்கட்டும், அதுவுமே வந்து அரசியல் சார்ந்த சில விஷயங்களை கொண்டு வரா மாதிரி இப்போ அவருக்குள்ளார ஏதாச்சும் ஐடியா இருக்குமா அரசியல்? இல்லை, நான் நினைக்கிறேன் ஏன் இருக்கக்கூடாது. முழுக்க கல்வி சேவை அவங்க அப்பா காலத்துலேருந்து, நான் சொல்றது சூர்யா காலத்தில், சூர்யா வந்து 10 வருஷம் 15 வருஷமா பண்ணலாம், அது வேற விஷயம். இந்த மாதிரியான நன்மைகள் செய்யறதுக்கு வந்து அரசியல் ரீதியாவே நிறைய தடைகள் இருக்கா? பொலிட்டிக்கல் வந்துட்டானா இவன் வந்து நம்மளை காலி பண்றான்ற பயம் வந்து எல்லாருக்கும் இருக்கு. இது சத்தியமான உண்மை. சூர்யா மீது அந்த பயம் இருக்கு. விஜய் அவர்களோட கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. விஜய் அவர்களுமே வந்து ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் செயற்கையா இருக்கு, இவர் கொடுக்கறது இயற்கையா இருக்கு. நீங்க அரசியலுக்கு வந்துட்டு நீங்க ஒரு உதவி பண்ணும்போது அரசியல் பார்வை வரும். ஆனால் இங்க வந்து சூர்யா அரசியலுக்கு வரல. ஆனா இதுக்கு முன்னாடில இருந்தே விஜய் நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காரு. அது மூலமா அது சூர்யா அவர்களும் பதிவு பண்ணியிருந்தாரு. நான் சொல்றது. வணக்கம் சார். வணக்கம். சூர்யா அவர்களுடைய அகரம் ஃபவுண்டேஷன் இது வந்து நிறைய பேருக்கு நிறைய கல்விகளை சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில் 15 வருஷம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அதுக்கான விழாவும் நேற்று நடந்திருந்தது. நீங்க முதல்ல சூர்யா அவர்களுடைய அகரம் ஃபவுண்டேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு சேவை நிறுவனம், முழுக்க கல்வி சேவை நிறுவனம். அவங்க அப்பா காலத்துலேருந்து, நான் சொல்கிறது சூர்யா காலத்துக்கு, சூர்யா வந்து இப்போ அண்டர்டேக் பண்ணி பண்ணுறாரு, அது வேறு விஷயம். 10 வருஷம் 15 வருஷமாக பண்ணலாம், அது வேறு விஷயம். ஆனால் வந்து அதுக்கு நீண்ட வந்து பயணம் இருக்குது அகரம் ஃபவுண்டேஷனுக்கு. அது வந்து சிவகுமார் வந்து அந்த காலத்துலேயே நீங்கள் தந்தி பேப்பரில், நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், ஒரு 30-35 வருஷம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து 2000 ரூபாய் கொடுப்பார். அப்போது வந்து யார் வந்து முதன்மை வந்து ஃபஸ்ட்டு யார் வந்திருக்கிறாங்களோ வந்து 10th +2 வந்து பியூசி அப்பலாம். ஸோ 10th இந்த மாதிரி வந்து மதிப்பெண் கூடுதல் முதல் மதிப்பெண் எடுக்கிற பெண்ணுக்கு வந்து மாணவர்களுக்கு 2000 ரூபாய் பரிசு வழங்கினாருன்னு கூட செய்தி வந்திருக்கு அப்போவே. ஆமாம், அப்புறம் 2000 ரூபாய் வந்து 20000 ரூபாய் ஆச்சு, அப்புறம் 20000 அந்த மாதிரி 40 ஆச்சு. இப்போ வந்து உங்களுக்கு தெரியுமே, இப்போ வந்து அந்த ட்ரஸ்ட் வந்து இப்போ வந்து இவங்க தலையெடுத்த பிறகு, நான் சொல்ல சூர்யா வந்து தலையெடுத்த பிறகு சூர்யாவோட வழிகாட்டுதலில் தான் இப்போ வந்து அது இருக்குது. ஆனால் இது ஃபவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா சிவகுமார் சார் தான். அந்த காலத்தில் வந்து அவர் தந்தி பேப்பரில் ஹெட்லைனே வரும். என்னென்னு கேட்டால் சிவகுமார் வந்து அப்போ மற்ற நடிகர்லாம் இல்லையான்னு நீங்கள் கேட்பீங்கள்ல, அன்றைக்கி இருந்த பல ஸ்டார்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து இந்த அகரம் ஃபவுண்டேஷனை கலந்துட்ட கமலா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ரசிகர் மன்றம் வச்சுருந்தவங்க, நல்லா புரிஞ்சுங்க. அப்புறம் நற்பணி மன்றம் மாற்றந்தெல்லாம் வேறு. கமல், ரஜினி, இவங்க எல்லாம் வந்து கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் வந்து அதுவுமே வந்து சிவகுமார் அவர்கள் சொல்லி தான் கல்விக்குன்னு சொல்லி தனியாக வந்து யாரும் பண்ணவே இல்லை. பொதுவாக இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். இப்போ ரஜினிகாந்த் வந்து நிறைய கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு, மருத்துவ செலவு பண்ணியிருக்காரு, எல்லாம் கரெக்ட். ஆனால் கல்விக்கான ஒரு கட்டமைப்போட ஒரு ஃபவுண்டேஷன் அமைச்சு அந்த ஃபவுண்டேஷன் சார்பாக வந்து அந்த கல்வி உதவித்தொகைன்றது கார்த்தி சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 95,000 விண்ணப்பம் வந்தது, அதை நாங்கள் செக்ரிகேட் பண்ணி எவ்வளோ பேருக்கு பண்ண முடியுதுன்னா சொற்பமாக சொன்னார்ல, ஒரு எண்ணிக்கையில் சொன்னார். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே நான் கேள்விப்பட்டிருக்கேன், பல நடிகர்களுக்கு, முதன்மை நடிகர்களுக்கு மூட்டையாக விண்ணப்பம் வருமா.
மூட்டை மூட்டையாக வந்து மருத்துவம் என்ன உதவிகள் கேட்டு நிறைய வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு மூட்டை வரும்னு கூட சொல்கிறாங்க. அதில் செலக்ட் பண்ணி பல பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து நம்ம வந்து குறிப்பாக அஜித் அவர்களை வந்து நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். இது ஏதோ நான் போட்டிக்கு பேசதான் நினைக்காது. அகரம் ஃபவுண்டேஷனை எப்போவுமே குறைச்சி மதிப்பிடாது, கல்விக்கு முழுமையாக பண்ணுறாங்க. பட் இது ஆர்கனைஸ்டாக நடக்குது. அது அந்த அகரம் ஃபவுண்டேஷன்றது ஆர்கனைஸ்டாக இல்லைனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதநேயத்தோட மனிதாபிமானத்தோட வந்து கிட்டத்தட்ட ஒரு சொல்கிறாங்க ஒரு எண்ணிக்கையிலே அடங்காதுன்றாங்க. அஜித் அவர்கள் வந்து ஐ ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருக்கிறாரு. பல பேருக்கு வந்து அது ஆப்ரேஷன் பண்ணவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் நடிகர் ஜெய்சங்கர் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் வாங்கல, அவருடைய மகன் தான் வந்து ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை நிறைய கண் அறுவை சிகிச்சைக்கும் உடல் சிகிச்சைக்காக நிறைய செலவு பண்ணுறாரு. யார்? அஜித். அப்படி ஒரு பேர். ஆனால் கல்விக்காக இன்னும் பலரும் கூட பண்ணுறாங்கன்றதுலாம் ஒரு பக்கம். இப்போ விஜய் கூட வந்து உங்களுக்கு தெரியும் விருது வழங்கும் விழாலாம் பண்ணுறாரு. ஆனால் இன்னைக்கு ஆரம்பிச்சது கிடையாது. இது வந்து அரசியலுக்காக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை அரசியலுக்கு என்றைக்குமே வரமாட்டோன்னு சொல்லக்கூடிய அஜித் அவர்கள் பண்ணுறதையும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு வந்து கல்வி ஊக்கத்தொகை வழங்குறத ஒரு விழாவாக எடுத்து பண்ணுறதையும் நம்ம வந்து ஒப்பீட்டளவில் ஒரே மாதிரி பார்வையில் பார்க்கணும். நான் அகரம் ஃபவுண்டேஷன் அப்புறம் வரேன். நான் சொல்கிறது கேட்டினா அஜித் அவர்கள் பண்ணக்கூடியது வந்து அரசியலுக்கு என்றைக்குமே வரக்கூடாது. இன்றைக்கி நேற்றைய அறிக்கையில் கூட வந்து கேட்டினா வந்து சுயலாபத்துக்காக உங்களை நான் பயன்படுத்திக்க மாட்டேன்னு ஒரு அஜித் சொல்கிறார் இல்லையா, அந்த வார்த்தையை நம்ம கணக்கில் எடுக்கணும். அப்போ அவர் இதுவரைக்கும் செய்த உதவிகள் எல்லாமே ஆதாய நோக்கம் இல்லாமல் செய்யப்பட்டது தான் அந்த மருத்துவ சிகிச்சை உதவி எல்லாம். ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரன்னு சொன்ன அறிவித்த பிறகு அதில் வந்த பிறகு தான் அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் பெற்று வந்து அந்த கல்வி உதவி தொகைன்னு சொல்லிட்டு ஒரு கல்வி விருது வழங்கும் விழான்னு ஒன்று நடத்துகிறாங்க. ஆனால் இது ரெண்டுத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு கட்டமைப்போட இது வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயங்கணும்னு சொன்னால் கட்டமைப்பு ரொம்ப முக்கியம். இப்போ தனிப்பட்ட நடிகர் ஒருத்தர் இருக்கிறாருங்க, ஒரு பெரிய ஸ்டார். அவர் வந்து இந்த கல்வி விருது வழங்கு விழா நடத்துகிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் காலம் முடிஞ்சிடுச்சுன்னா அது அவ்வளோதான் போயிடும். ஒரு எந்த நடிகராக இருக்கட்டும் அவர் வந்து என்னன்னாக்கா வந்து ஒரு 10 பேருக்கு சுப நிகழ்ச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறாருங்க, ஒரு 10 பேருக்கு வந்து அறுவை சிகிச்சை கொடுக்குறாருங்க, ஒரு 10 பேருக்கு வந்து இருக்கிறாருன்னா அது வந்து அமைப்பு ரீதி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவர் பண்ணுறது. ஆனால் ஆர்கனைஸ்டாக பண்ணாங்கன்னா நாளைக்கு வந்து சிவகுமார் சார் வந்து ஆயுசோடு இருக்கட்டும். ஆனால் அவர்கள் காலத்துக்கு பிறகு, சூர்யா காலத்துக்கு பிறகு, கார்த்திக் காலத்துக்கு பிறகு, ஜோதிகா காலத்துக்கு பிறகு, அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகள் அவங்க காலத்து இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து ஒரு ஃபவுண்டேஷன் இயங்குதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா காலமாக நீடிச்சு இருக்கும். அதுதான் கமல் சொல்கிறாரு கேட்டால் இதை அகலப்படுத்தும் ஒரு வேலையை செய்யணும். அதுக்காக நான் முதலமைச்சரை போய் மீட் பண்ணுறது எல்லாம் பேசுவார்ல, நம்ம அதை பற்றி பேசுவோம். நான் சொல்கிறது கேட்டால் ஒரு கட்டமைப்போடு இயங்குறதுன்றது வந்து சாதாரண விஷயம். இந்த கட்டமைப்புக்கு அடிக்கல் நாட்டினது சிவகுமார். இந்த இடத்துல சிவகுமாரை தான் நம்ம முதல் பாராட்ட வேண்டியது. அவர் தான் இந்த ஃபவுண்டேஷன் பண்ணார். இதுதான் வந்து கட்டமைப்போடு நடக்கக்கூடிய இந்த நிதி லிமிட்டடில் வந்து ஏன் சார்னா ஒரு நேர்மையாக நியாயமாக நடக்கக்கூடிய பல நிதி நிறுவனங்கள் இருக்குது. ஆதாய நோக்கத்துக்காக வந்து வாரி சுட்டிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க நான் சொல்ல. ஆனால் இதெல்லாம் காலங்காலமாக நடக்கக்கூடிய இன்றைக்கும் கூட பல நிதி நிறுவனங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது கேட்டால் இந்த ஃபவுண்டேஷன் அகரம் ஃபவுண்டேஷன்றது வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலம் இயங்கக்கூடியது, தலைமுறையாக இயங்கக்கூடியது. அதுக்கான கட்டமைப்பு வேலையை செஞ்சுருக்காங்க. அதுக்காக சூர்யா வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டணும், அவங்க குடும்பத்தையே பாராட்டணும். ஏன்னா இப்படியான ஒரு அமைப்பு வந்து அதில் எப்படி இயங்குதுன்னு அந்த கட்டமைப்பில் நம்ம அடுத்த ரவுண்ட் நம்ம போனால் தான் தெரியும். அது வந்து யாரெல்லாம் அதுக்கு வந்து அட்வைசரி கமிட்டியில் இருக்கிறாங்க, யாரெல்லாம் நிர்வாகியாக இருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம கிட்ட போனால் தான் நமக்கு தெரியும். ஆனால் எந்த ஒரு இப்போ பல அரசியல் கட்சிகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் அவங்க பேர்லேயே மாற்றிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வன்னியர்கள் அறக்கட்டளைன்னு ஆரம்பிச்சு அது ராமதாஸ் அறக்கட்டளையாக மாறிடுச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது அகரம் ஃபவுண்டேஷன் தான். இது வந்து யாருக்கும் தனிப்பட்ட நேமில் இல்லை. ஆனால் நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அரசியலுக்காக இவங்க வந்து இதை தொடங்கலை. முழுக்க அதுக்கு தான் நான் வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்கிறவங்களுக்கு வந்து சிவகுமார் ஆரம்பிச்சது, சூர்யா ஆரம்பிச்சது கிடையாது. சூர்யா அதை வந்து பார்த்தீங்கன்னா பலப்படுத்துறாரு, அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அதை வந்து கேட்டினா அவர் ஒரு மரம் வச்சாரு, ஒரு செடி வச்சாரு, அது மரமாச்சு. அதை வந்து ஆலமரம் மாதிரி வந்து அகண்ட விரிஞ்சி வந்து பரவக்கூடிய வேலைகளை வந்து அவங்க பிள்ளைகள் செய்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் இதை இன்னும் கூட பெருசாக்கி கொண்டு போகலாம். ஆனால் நல்லது நடக்குது. அதில் வந்து பலன் அடைஞ்சவங்க. இப்போ குறிப்பாக எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்னன்னா பல பேர் அறக்கட்டளை வச்சிருக்கலாம். ஆனால் அந்த அறக்கட்டளை என்ன நல்லது நடந்திருக்கு, யார் அதனால் பயன்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாராவது பேசுகிறாங்கன்னு கேட்டால் இல்லை. நீங்களே அதை எடுத்துங்க, பல பேர் சொல்ல முடியும். ஆனால் இவங்க கூட லிஸ்ட்டு வேறு. ஆனால் அந்த மக்கள் சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. பொதுவாக அறக்கட்டளை நடத்துகிறவங்க எல்லாம்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு அறிக்கை விடுவாங்க. நான் இங்கே இதை போட்டேன், இங்கே வந்து சோறு போட்டேன், மோர் ஊற்றினேன், குழம்பு ஊற்றினேன், வந்து தயிர் சாதம் கொடுத்தேன், அன்னதானம் பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், எல்லாம் போட்டு அதெல்லாம் நடக்கும். ஆனால் பயனடைஞ்சவங்க வந்து சொல்லணும்ல. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்வி கொடுத்துட்டீங்கன்னா சாப்பாடு அவன் பார்த்துப்பான். இங்கே அன்னதானம் வந்து கொடுக்கணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அன்னதானத்துக்கு எதிராக நான் பேசவே இல்லை.
கல்வியை கொடுத்துட்டு ஆனா அதெல்லாம் கல்வி கொடுத்துட்டீங்கன்னா வந்து உதவியும் மருத்துவ உதவியும் வந்து பார்த்தா இன்றியமையாதது. இதே தான் வந்து சூர்யா அவர்களும் அதுல ஆமா, சொல்லியிருந்தாரு. இதை நீங்க கல்வியை கொடுத்துட்டீங்கன்னா அவன் வந்து அவனை வந்து ரெடி பண்ணிப்பான். அதேதான். இன்னைக்கு பல மிஷன்கள் இருக்கு. ராமகிருஷ்ணா மிஷன்ல வந்து படிச்சு முன்னேறின பிள்ளைகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய வந்து இடத்துல இருக்கிறாங்க. அது என்னைக்கும் ஆரம்பிச்சது ராமகிருஷ்ணா மிஷன்ன்றது. அந்த ராமகிருஷ்ணா மிஷன் மாதிரி இந்த அகரம் ஃபவுண்டேஷன் ஏன் நாளைக்கு இருக்கக்கூடாது? சார், நீங்கள் இவ்வளோ சொல்லியிருக்கீங்க. அகரம் சார்ந்து நிறைய பேருமே அந்த இடத்துல ஷேர் பண்ணும்போதும் பார்க்கும்போது அவ்வளோ எமோஷனலாக இருந்தது. அதில் நம்ம பொதுவாக கமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேருமே இது ஏன் எமோஷன் ஆகுறாங்க சொல்லுங்க? அது ஜோதிகாவாக இருக்கட்டும், அல்லது வந்து சூர்யாவாக இருக்கட்டும், முழுமையாக ஏன் எமோஷன் ஆக சொல்லுங்க? ஒருத்தருக்கு உதவி பண்ணது உணர்வுபூர்வமான விஷயமா? முகம் தெரியாத ஒருத்தருக்கு, இது முகம் தெரியாத ரத்த தொடர்பு இல்லாத முகம் தெரியாத வந்து ஒரு மனிதருக்கு, அதுவும் விளிம்பு நிலை மக்களுக்கு உதவி இல்லாமல் வந்து கையெறுபட்ட நிலையில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து நீங்கள் வந்து கைப்பிடிச்சி தூக்கி விடும்போது அங்கே ஏற்படக்கூடிய அந்த உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, பரிமாற்றம், அதுதான் கண்ணீராக வெளியே வருது. கண்டிப்பாக இது வந்து எப்போ உணர்வு மிகுதியான ஒரு வந்து பார்த்தோன்னா வந்து பாசத்தோட வந்து ஒரு உதவி ஒருத்தருக்கு செய்யும் போது அவங்க கண்ணிலேருந்து தண்ணீர் வரும், நம்ம கண்ணிலையும் தண்ணீர் வரும். கண்டிப்பாக இது வந்து உணர்வுபூர்வமான விஷயம். அதனால தான் சொல்கிறேன், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுன்னு கேட்டால் அது வந்து இப்போ நான் கேட்குறேன், ஏன் ஒருத்தர் வந்து பசியில் இருக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க கையிலேருந்து பாக்கெட்லேருந்து ஒரு ரூபா போட்டு போயிடுறாங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா போட்டு போகிறாங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் ஹோட்டல் தான் போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க? ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் எதனால் வருது? எதனால்னா இறக்க குணம், அந்த ஈகை குணம் வந்து பார்த்தீங்கன்னா மிகுதியாக இருக்கும்போது இப்படியான வந்து கண்ணீர் தானாகவே வரும். அப்படிதான் நான் பார்க்குறேன். அங்கே வந்து அது சூர்யாவுடைய கண்ணீராக இருந்தாலும் சரி, இது வந்து ஜோதிகாவுடைய கண்ணீராக இருந்தாலும் சரி, இது வந்து சினிமா பார்வை, அரசியல் பார்வை, வந்து மற்ற வகையான ஏகப்பட்ட பார்வைகள் இருக்குது. அந்த பார்வையெல்லாம் தவிர்த்துட்டு ஒருத்தருக்கு வந்து ஈகை குணத்தோட வெளிப்பாடாகத்தான் அந்த கண்ணீர் நான் பார்க்குறேன். சார், இப்போ இந்த விஷயமே எடுத்துக்கலாம். இதுக்குமே நம்ம கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேருமே வந்து சூர்யா அவர்களை அந்த அளவுக்கு பாராட்டி எவ்வளோ கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு பாசிட்டிவாக வந்திருக்குது. ஆனால் இதே சூர்யாவை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர்களுடைய படங்களை வச்சு அந்த அளவுக்கு அதுதான் நான் சொல்றேன்லம்மா, இங்க சினிமா, அதனால தான் நான் சொல்லிட்டேன் சினிமா பார்வைன்னு சொல்லிட்டேன். இப்போ சினிமாவை நீங்க விமர்சனம் பண்ணணும். ஆனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தான் வந்து சூர்யா அவர்களுடைய குடும்பமே வந்து நல்லது செய்யறதுனால பொறாமையில வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து அந்த விழாவிலேயே வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. வேற இங்க இதுல நான் குறிப்பிட்டு நான் அந்த பார்வையில போய் அவங்க யாரும் தேடி பிடிக்கிற வேலையும் நமக்கு வேண்டாம். ஆனால் ஒரு பார்வை மட்டும் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படையில் வந்து உங்களுக்கு தெரியும், சூர்யா வந்து ஒரு காலகட்டத்தில் இப்போதான் ஒரு 7 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு அரசியல் சக்தியா உருவாவாருன்ற மாதிரி ஒரு டாக் ஓடிச்சு, தெரியும் நினைக்கிறேன். அது ரஜினி அவர்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு முன்னாடி வந்து சூர்யா வந்து, நான் சொல்ற ஜெய்பீம் படத்துக்கும் முன்னாடி நான் சொல்றேன், சூர்யா வந்து ஒரு அரசியல் சக்தியா உருவாவாரு, அவருக்கு ஒரு பார்வை வந்து அகண்ட பார்வையா இருக்கு அப்படின்னு ஒரு டாக் வந்துச்சு. உடனே வந்து பலரும் கூட கேட்டால் ஒரு கட்டம் கட்டி வந்து அவரை வந்து டிகிரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்காக, அரசியல் பிரச்சாரத்துக்காக வந்து சூர்யாவை வந்து வரணும்னு ஒரு அழைப்பு வந்து ஜெயலலிதா அவர்கள் சார்பில் வந்து கோரிக்கை வைக்கப்பட்ட போது அதை லாவகமாக வந்து தடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து சிவகுமார் தான். வேண்டாம், பிள்ளைகளை விட்டுருங்க, அவங்க சினிமான்ற அந்த கெரியர்லேயே போட்டோம், பிள்ளைகளை வந்து நான் ஈடுபடுத்த விரும்பல, அவங்க பிள்ளைகளை வந்து அரசியல் வந்து அந்த பயணம் வேணாம்னு சொல்லிட்டு அதை ரொம்ப நாசுக்காக அதை தவிர்த்துட்டார். யாரு? சிவகுமார் அவர்கள். அதே பல நடிகர்கள் உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரியான வேண்டுகோள் வரும்போது எஸ்எஸ்சி மறுக்காம வந்து அணில் மாதிரி சேவை செஞ்சலாம் சொன்னார் இல்லையா விஜய். அப்படிதான் அந்த காலகட்டத்தில் தான் நான் சொல்றது. அப்படியே ஒரு அரசியல் பிரவேசம் பண்ணட்டோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தன் பிள்ளைகளை அனுப்பாம அதை தவிர்த்து தான் வந்தார். ஆனால் ஆர்கானிக்காக வந்து இயற்கையாகவே மக்கள் வந்து சூர்யாவை வந்து தமிழ்நாட்டு பிள்ளையா வந்து சிவகுமார் வாரிசா மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு அரசியல் சக்தியாக வரக்கூடிய அளவுக்கு வந்து அவருடைய வந்து அகண்ட பார்வை இருக்குது, விசால பார்வை. ஏன் அது கார்த்திகை மேலே வரல? கார்த்திகை தான் சிவகுமார் மகன். ஆனால் சூர்யா மீது ஒரு பார்வை இருந்தது உண்மை. அது காரணம் கேட்டினா அவருடைய படங்கள் மட்டுமே கிடையாது, சினிமாவை தாண்டி மேடைகளில் அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் அது ரொம்ப இதுவாக இருந்து. அதே சமயத்தில் வந்து ஒரு சவால் வரும்போது அவர் எதிர்கொண்ட விதம். இப்போ ஜெய்பீம் படத்தில் வந்து அன்புமணி வந்து சில அறிக்கைகள் விடும்போது அது பதில் அறிக்கையாக வந்து இவர் விட்டது வந்து கேட்டினா ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய கவனமும் திரும்பிச்சு.
அது வந்து சில பேர் சொன்னாங்க இவர் வன்னியர்களுக்கு எதிராக பேசுறாரு, இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குமா அந்த ஸ்டேட்மெண்ட்டை எதிர்த்து இவர் எப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியா இருந்தது என் பார்வைக்கு. அன்புமணி விட்ட அந்த அறிக்கைக்கு எதிர் அறிக்கை என்னன்னு கேட்டால், உங்களுடைய வேலையை நீங்க செய்யுங்க, என்னுடைய வேலையை நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரியான அந்த வார்த்தை கடைசியாக முடிக்கும் போது இருக்கும். அப்போ ஒரு சவாலை எதிர்கொள்ள ஒரு அரசியல்வாதியோட ஒரு அரசியல் சக்தியோட சவாலை எதிர்கொள்ளும்படியான அவருடைய அறிக்கை, பதில் அறிக்கை இருந்தது. ஆனால் ஒரு குழு வந்து என்ன கேட்டினா வழக்குகள் தொடுத்து அவர் அதில் வந்து கேட்டினா வந்து குறைக்கணும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு சாபக்கட்டு, தென்மண்டலம், வடக்கு மண்டலம், வந்து இப்படியான ஒரு மண்டலங்கள் வரும்போது கேட்டினா ஓரளவு மேற்கு மண்டலத்தில் வந்து இவருக்கு வந்து வடக்கு மண்டலத்தில் வந்து இவருக்கு வந்து அதிகப்படியான செல்வாக்கு இருக்கும் போல இருக்கு. இப்படி சாதி ரீதியான ஒரு பார்வையெல்லாம் அவர் மீது வீசப்பட்டு அதுல தான் இந்த மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல எதிர் பிரச்சாரங்கள் அதுதான் தொடர்ந்துச்சு. அதுக்காக சில பேர் மெனக்கட்டு வேலை செஞ்சாங்க. படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது யார் வேணாலும் சொல்லலாம், படம் பார்க்கறவங்கள சொல்லலாம். ஆனால் வந்து சூர்யா படமா அதை வந்து டவுன் கிரேட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம். அப்போ வந்து சூர்யா வந்து பாம்பே போயிட்டாருன்னா அவர் தமிழ்நாட்டு பிள்ளையே கிடையாது, அவர் பாம்பே போயிட்டாரு, இது ஒரு வசதி ஆயிடுச்சு, அவர் மும்பைக்கு போயிட்டாரு அப்படின்னு ஒரு பார்வை வந்து வீசினாங்க. இப்படி தொடர்ச்சியா வந்து அவரை டவுன் கிரேட் பண்றதுக்கான அந்த வேலைகள்லாம் செய்த நல்ல படமா இருந்தாலும் அது மொக்கை படம். இப்போ கங்குவான்ற படம் வந்து கேட்டினா அது மக்களுக்கோட கலாச்சாரத்தில் ஒட்டி போகலை, அது பல அம்சங்கள் இருக்குது. அது ஜோதிகாவே வந்து மனம் வந்து ஒத்துக்கிட்டாங்க, ஒரு அரை மணி நேரம் படம் வந்து சரியில்லைதான்றதை ஒத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் போக அடுத்த படத்துக்கும் வந்து ஒரு ரெட்ரோ வந்து குப்பை படம்னு சொல்லிட்டுலாம் சில பேர் பேசணும்லாம் தெரியும். ஸோ இதுக்கு பின்னாடிலாம் வந்து என்னன்னா திட்டமிட்டு வந்து சூர்யாவை வந்து அவருடைய படங்களை வந்து தோல்வியடைய செய்யணுன்ற உள்நோக்கத்தோட பேசுறதா தான் நான் நினைக்கிறேன். ரெட்ரோ படம் வந்து ஒரு ஆவரேஜ் ஃபில்ம்னு ஒத்துக்கலாம், அது சுத்தமா இல்ல. ஆனால் குப்பை படம்னு பேசின நபர்கள்லாம் இருக்கிறாங்க, அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. குப்பை படம் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நேற்றுக்கு கூட ஒரு படம் பார்க்குறேன், சரண்டர்னு ஒரு படம் வந்திருக்கு. எல்லாமே புதுமுக நடிகர்கள் தான், ஒருத்தர் 2 பேர் தவிர. அதில் ஒரு 2-3 சீன் தான் நடிக்கிறாங்க, பிரபலமான நடிகர்கள் 2-3 பேர், மன்சூர் அலிகான், லால், இவங்கெல்லாம். ஆனால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேட்டர் ஃபுல்லாக போகுது, லோ பட்ஜெட், பெரிய பிரபலமான நடிகர்கள் கிடையாது, எல்லாமே புதுமுக நடிகர்கள். அப்படி இருக்கும்போது சொல்கிறேன் நான், எல்லா படம் நீங்கள் மொக்கை படம் சொல்ல முடியாது. அவர் பெரிய ஸ்டாரு, அந்த ஸ்டார் வேல்யூக்கு ஏற்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட்ரோ படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் திட்டமிட்டு குப்பை படம்னு சொன்னாங்க. இப்போ கருப்பு படம் வந்து இன்னும் வந்து வரவே இல்லை, இப்போதான் வந்து 2-3 ப்ரோமோ இதுக்காக டீசர் அது வெளியிட்டு இருக்கிறாங்க, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்போ இது வந்து என்ன தெரியுது? ஆனா சார் இப்போ அவர் இப்போ என்னமோ எனக்கு இப்போ கருப்பு படமா இருக்கட்டும், அதுவுமே வந்து அரசியல் சார்ந்த சில விஷயங்களை கொண்டு வர மாதிரி இப்போ அவருக்குள்ளார ஏதாச்சும் ஐடியா இருக்குமா அரசியல்? இல்ல நான் என்ன கேட்கிறேன், ஏன் இருக்கக்கூடாது? இப்போ நான் கேட்கிறேன் ஏன் வந்து இருக்கிறது தப்பு இல்லை. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா சூர்யா வந்து ஏன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். அது முதல்ல சொல்லுங்க. சூர்யாவா இருக்கட்டும், கார்த்தியா இருக்கட்டும், யாரும் இருக்கட்டும், இவங்க ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது? ஐயோ அரசியல் வந்துருவாரோன்றாங்க, அந்த பதட்டம் எதனால வருதுன்னு கேட்கிறேன். வந்தா என்ன தப்புன்னு கேட்கிறேன். அதிகாரம் நல்லவங்க கிட்ட இருக்கிறதுனால என்ன கஷ்டம், என்ன தப்பு இங்க? இப்ப நீங்க சொல்லுங்க, சிவகுமார் வந்து ஒரு அரசியல்வாதி, சிவகுமார் வந்து ஒரு அரசியல்வாதி அப்படின்னா நீங்க சொல்லலாம்னு கேட்டா அப்பாவை பின்பற்றி அவரும் வந்து வராருங்கன்னு சொல்லலாம். இது அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து சூர்யாவுக்கு வந்து புதுசு தானே, அவர் ஏற்கனவே ஏதாவது பதவியில் இருந்திருக்கிறாரா? இல்லை. அப்போ அரசியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பதவி கூட வரவானாங்க, எம்எல்ஏ கூட ஜெயிக்க வேணாங்க. இன்னைக்கு வந்து அகரம் ஃபவுண்டேஷனும் வந்து ஒரு இயக்கமாக இருக்குது, நற்பணி ஒரு அறக்கட்டளையாக இருக்குது, அது ஒரு நற்பணி இயக்கமாக மாறட்டும். கமல் சொல்கிறது நான் மீன் பண்ணிக்கிறேன், அப்படிதான் கமல் சொல்கிறது அரசு ஒத்துழைப்பு பண்ணும்போது இது வந்து ஒரு இயக்கமாக மாறும், அறக்கட்டளை என்றதை தாண்டி ட்ரஸ்ட்லான்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேம்மா. அதில் ஒரு குறிப்பிட்ட மெம்பர்கள் இருப்பாங்க, அவங்கள சுற்றி தான் வந்து அது நடக்குமே. அதே ஒரு இயக்கமா மாறுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், இன்னும் பல பேர்கிட்ட வந்து உதவிகள் அங்கே போகலாம். சொன்னார்ல கார்த்தி, கடல் கடந்து கூட வந்து நம்பிக்கையோடு அனுப்புறாங்க. என்னன்னு கேட்டா இப்போ நான் கேட்குறேன், ஒரு 10 லட்ச ரூபா நான் வந்து அனுப்பணும், நேரடியாக நான் கொடுக்கறத விட கேட்டா வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி ஒருத்தர் வந்து எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு உண்மையிலேயே இந்த உதவி தேவையா, யாருக்கு உதவி பண்ணுன்றதுக்காக வந்து நான் ஒரு டீம் அமைச்சு தேடுறது கஷ்டம். ஆனால் அதே அகரம் ஃபவுண்டேஷன் வந்து கரெக்டாக பண்ணுறாங்க, நியாயமாக பண்ணுறாங்க, நேர்மையாக நடக்குதுன்னு சொல்லும் போது அப்போ அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போய் நம்ம கொடுத்துருவோம். இப்போ அனாதை ஆசிரமத்துக்கு வந்து நம்ம வந்து பிறந்தநாள் அன்னைக்கு சாப்பாடு போடுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பேர் வந்து பிச்சாரில் தேடி கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு போடுறத விட நேரடியாக நம்ம அனாதை ஆசிரமத்துக்கு நேராக போயிடுறோமா, போயிட்டு அங்கே போயிட்டு தொகையை கொடுத்துட்றோம், அவங்களே அது சாப்பாடு எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி அவங்களே போடுறாங்க, அவங்களுக்கு அது ஒரு உதவி கம்ஃபர்ட். அந்த மாதிரி என்னன்னா ஒரு தொகை, குறிப்பிட்ட தொகை வந்து அகரம் ஃபவுண்டேஷன் அனுப்பிச்சிட்டோம்னா அவங்க பண்ணிடுவாங்க, அந்த நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட். ஸோ அப்படிதான் ஒரு ட்ரஸ்ட் அறக்கட்டளையாக தான் இது இயங்குது. அதை தாண்டி அதை வந்து ஒரு இயக்கமாக மாற்றணும்னு சொன்னால் அரசோட உதவிகள் தேவை, அரசோட அனுமதி தேவை, அரசோட நிதி தேவை, அரசோட மானியம் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் இருக்கும்போது கேட்டால் அது இயக்கமாக மாறும். அதுக்கு வந்து அவர் கமலஹாசன் சொல்லும் போதே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு அனுமதி தாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் வச்சிருந்தார் இல்லையா. அரசியல்லே வந்து இவர் இந்த மாதிரியான நன்மைகள் செய்யறதுக்கு வந்து அரசியல் ரீதியாகவே நிறைய தடைகள் இருக்கா? நீங்கள் கேட்டதுனால ஒன்று சொல்கிறேன், உங்கள் கேள்வி எதை நோக்கி பயணிக்குது எல்லாம் புரிஞ்சிக்க முடியுது.
இப்போது பிரச்சனையே அதுதான். இப்போது இது வந்து அகரம் ஃபவுண்டேஷன் வந்து ஒரு அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளை வந்து ஒரு இயக்கமாக மாறுதுன்னு வச்சுங்களேன். அறக்கட்டளை இயக்கமாக மாறுதுன்னு சொன்னால் இன்னும் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இணைவாங்க. அப்போ இணையும் போது அங்கே லீட் பண்ணுறது யார் இருப்பாருன்னா சூர்யா இருப்பார். ஆமாம். அது இயக்கமாக மாறும்போது சிக்கல் அங்கே தான். இப்போ எனக்கு என்ன, அது இயக்கமாக மாறும்போது அந்த இயக்கத்தோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 பேரை தாண்டி 1000 பேரை தாண்டி 1,00,000 பேரை தாண்டி கோடி பேர்கிட்ட போய் அந்த இயக்கம் போய் அடையுதுன்னு வச்சுக்கோங்க. கோடி பேர் அதனால பலனடைகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த தலைவர் வந்து ஒரு மாஸ், அது அவங்களுக்கு அப்போ அந்த மாசம் என்னன்னா அடுத்தது பொலிட்டிக்கல் வந்துட்டான்னா இவன் வந்து நம்மளை காலி பண்றான்ற பயம் வந்து எல்லாருக்கும் இருக்கு. இது சத்தியமான உண்மை. சூர்யா மீது அந்த பயம் இருக்கு. கண்டிப்பா சூர்யா மீது பயம் இருக்கு. ஏன்னா அவர் இன்னும் தெளிவுபடுத்தல. இப்போ அஜித் வந்து கிளாரிட்டி கொடுத்துட்டாரு ஃபுல்லாவே. என்ன கொடுத்தாருன்னு கேட்டா, நான் அரசியலுக்கு நான் வரவே மாட்டேன், நான் மேடைக்கும் நான் வரலன்ட்டு. மேடைக்கே வரலன்னா அரசியலுக்கே வரலன்னு அர்த்தம். ஆனா மேடையில இருக்கிறாரு. யார் இருக்கிறது? சூர்யா இருக்காரு. அரசியலுக்கே வரமாட்டேன்னு அவர் எங்கேயும் சொல்லவே இல்லை. நாளைக்கு இந்த அறக்கட்டளை வந்து நாளைக்கு இயக்கமா மாறி அது வந்து அடுத்த கட்டமா வந்து அது வந்து நேரடியாக கமல்கிட்டே போயிடுவோம். கமல் வந்து என்ன செஞ்சாருன்னு கேட்டா, ரசிகர் மன்றம்னு இருந்தது, அதை வந்து நற்பணி மன்றம்னு மாத்தினார். ஏன் மாத்தணும்? 4 பேர் நல்லது செய்யுங்க அப்படின்றதுக்காக. வெறும் நற்பணி, வெறும் ரசிகர் மன்றம் என் படத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு அதை பண்ணிட்டு இது பண்ணிட்டு நீங்க போயிருங்க. அதோட நீங்க வந்து கேட்டா நற்பணி மன்றம் கேட்டா நல்லது செய்யுங்கன்றதுக்கு தான் அது அர்த்தம். அது மாதிரி நற்பணி மன்றம் மாதிரி இந்த அகரம் ஃபவுண்டேஷன் நாளைக்கு வந்து ஒரு நற்பணி இயக்கமா மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் பல பேர் வந்து நிதி உதவி அளிப்பாங்க. நிதி உதவி பெறக்கூடியவங்களும் நிறைய பேர் ஆயிடுவாங்க. இப்போ விரிவாக்கமாகலாம். இப்போ அகலமாக்கணும்னு சொன்னா இப்போ ஒரு கல்வி மட்டுமே உதவி செய்யறவங்க நாளைக்கு மருத்துவ உதவி செய்யலாம். இன்னும் வேற சில உதவிகள் கூட செய்யலாம். சொசைட்டிக்கு தேவையான திட்ட பணிகள் செய்யலாம். ஒரு ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா அரசே செய்ய முடியாத வேலைகள் கூட இயக்கம் செய்யுது. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. அப்போ அந்த மாதிரியான வேலைகளை வந்து எடுத்து செய்யலாம். இப்போ புட்டபர்த்தி போனீங்கன்னா அது ஆன்மீக தலம் தான். ஆனால் வந்து அந்த ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல கல்லூரிகள் கட்டியிருக்கிறாங்க. இன்னும் பல இருக்கு. இப்போ நான் கேட்குறேன், இவங்க வந்து கல்வி உதவித்தொகை வழங்குற இடத்துல இன்னைக்கு சூர்யா இருக்கிறாரு அகரம் ஃபவுண்டேஷன்ல. ஏன் நாளைக்கு அகரம் ஃபவுண்டேஷன் சார்பாக ஒரு காலேஜே வரக்கூடாது? சொல்லுங்க. அகரம் ஃபவுண்டேஷன் சார்பாக நாளைக்கு நீங்க சொல்லலாம். என்னன்னு கேட்டா, சார் காலேஜ்னா அவரே கட்ட முடியாதான்னு. சூர்யா கட்டினார்னா அது சூர்யாவுக்கு உள்ளது. சூர்யா வழிகாட்டுதல்ல வந்து ஒரு காலேஜ் உருவாகுதுன்னு வச்சுக்கோ. அது சூர்யா, அது விஜயகாந்த் வச்சிருந்தாருமா ஒரு காலேஜ் வச்சிருந்தாரு. பல பேருக்கு இலவச கல்வி கூட கொடுத்துருக்காரு. அந்த காலேஜ் இப்ப விற்கப்பட்டுச்சு. தெரியும்ல உங்களுக்கு? ஆனால் இருக்கிற காலேஜ் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் வித்துட்டாங்க. இன்னைக்கு வேற பேர்ல இருக்கு. ஆனால் அகரம் ஃபவுண்டேஷன்ல உருவாதுன்னு வச்சுங்களேன், அது அந்த மாதிரி பண்ண முடியும். சூர்யாவே வந்து ஒரு காலேஜ் கட்டினார்னா கூட சூர்யா குடும்பத்துக்கு தான் அது போகும். ஆனா அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை வந்து நிர்வாகம். அது சார்பா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கல்வி உதவித்தொகை வழங்குற இடத்துல இருக்கா. சிவகுமார் வந்து விதை போட்டார். அதை இவர் வந்து செடியாக்கிருக்காரு. அது மரமாக்குறதுக்கும் இவரால் முடியும். அடுத்த தலைமுறை அதுக்குள்ள வருது. பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்டாங்க. அப்போ அவங்க அதை வந்து ஒரு மரமாக்குவாங்க. அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கல்வி உதவித்தொகை வழங்குற அந்த அகரம் நாளைக்கு அகரம் காலேஜ் ஒன்று உருவாகக்கூடாது? அகரம் யூனிவர்சிட்டி ஞாபகம் வரக்கூடாது? நீங்க சொல்றது புரியுதுங்களா? அந்த எண்ணமும் அவங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அந்த அளவுக்கு அது பெருசா கொண்டு நாளைக்கு யாருமே சிவகுமார் சார் எல்லாம் போயிடலாம், சூர்யா சார் இல்லாம போயிடலாம், நான் நாளைக்கு இல்லாம போயிடலாம், நீங்க எல்லாம் போயிடலாம். ஆனா அந்த அகரம் அது இருக்கணும். நாளைக்கு அடுத்த தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா அகரம் காலேஜ்ல படிச்சுன்னு கேட்டீங்கன்னா இதுதான் உண்மையான சேவைன்றது. அந்த வகையில எவ்வளவு பாராட்டாலும் தகும் வந்து சூர்யாவையும் சிவகுமார் சாரையும் சூர்யாவையும் கார்த்தியும் சொல்றேன். அந்த குடும்பத்தையே கண்டிப்பா யாரெல்லாம் அதுல இருக்கிறாங்களோ அத்தனை பேர். சரி, இந்த விழாவில் இதை தாண்டி இன்னும் பெருசாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களோடய கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. விஜய் அவர்களுமே வந்து 10வது 12வது முதலிடத்தில் யாரெல்லாம் அந்த மாநிலத்தில் பிடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் செயற்கையாக இருக்குது, இவர் கொடுக்குறது இயற்கையாக இருக்குது. இல்லை அது எப்படி இந்த ஒரு கம்பேரிசன் கரெக்ட் இது நடக்குது. இப்போ பாருங்க, இது நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல ஏன் இப்படி விமர்சிக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டு நீங்க ஒரு உதவி பண்ணும்போது அரசியல் பார்வை வரும். ஆனால் இங்க வந்து சூர்யா அரசியலுக்கு வரல. ஆனா இதுக்கு முன்னாடில இருந்தே விஜய் நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காரு. அது மூலமா அது சூர்யா அவர்களும் பதிவு பண்ணியிருந்தாரு. நான் சொல்றது அதானுங்க. இப்போ விஜய் செஞ்சிடலாம், ரஜினி எல்லாரும் பண்ணி இன்னும் பல நடிகர் செஞ்சிருக்காங்க. விஜய் சேதுபதி கூட செய்யறாரு. அந்த தம்பி இருக்காருல KPY பாலா, அவரு கூட செஞ்சிருக்காரு. தனிநபர்களா போய் ஒரு உதவி செய்யறது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷனா உருவாக்கிட்டீங்கன்னா அந்த நடிகரோட அது போயிடாதுன்ற நான் கண்டிப்பா சொல்றது புரியுதுங்களா? புரியுது. ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ட்ரஸ்ட் தான். அன்னைக்கு வந்து சிவகுமார் வந்து ஒரு உதவி செய்ய ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அது ஃபவுண்டேஷனா மாறிச்சு, அகரம் ஃபவுண்டேஷன். அகரம் ஃபவுண்டேஷனா நாளைக்கு வந்து சூர்யா இல்லாம போலாம், கார்த்தி இல்லாத போலாம், வந்து சிவகுமார் சார் இல்லாத போலாம், யாருமே அதுல இருக்கிற நிர்வாகிகள் இல்லாம போலாம். ஃபவுண்டேஷன் இருக்கும். அதை வந்து அவங்க நாளைக்கு அவங்க ட்ரஸ்ட்ல வரக்கூடிய அந்த பிள்ளைகள் இருக்கலாம். அந்த ட்ரஸ்ட் அப்படியே இயக்கமா மாறும்போது
அதில் இருக்கிற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க யார் வேணாலும் இப்போ வருவாங்க. இந்த கம்பேரிசன் அப்ப கரெக்டா நீங்க பாக்குறீங்களா? இது கரெக்ட். என்னை கேட்டாலும் கேட்டா வந்து சூர்யா செய்யக்கூடிய அந்த உதவியோட நான் சொல்ல அகரம் ஃபவுண்டேஷன் செய்யக்கூடிய உதவி, சூர்யான்ற நேரடியாக சொல்லனா கூட அகரம் ஃபவுண்டேஷன் சார்பாக செய்யக்கூடிய உதவி இருக்குல்ல, அந்த உதவியும் ஒரு அரசியல் பார்வையோடு வந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அது விஜயா இருக்கட்டும் அல்லது வேற யாராவது இருக்கட்டும், அல்லது முழுக்க முழுக்க ஒரு சேவை மட்டும் செய்யணுன்ற அந்த பார்வை உள்ள நபராக இருந்தாலும் கூட ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை மூலமா பெறக்கூடிய அந்த உதவியை வந்து ஒப்பிட முடியாதுன்னு நான் சொல்றேன். நான் மோசம்னு சொல்லலை. விஜய் செய்யறதும் சர்வீஸ் தான், ரஜினிகாந்த் அவர்கள் செய்யறதும் சர்வீஸ் தான், இன்னும் பல நடிகர்கள் செய்யறது, இப்போ கேபிஐ பாலா செய்யறது சர்வீஸ் தான். ஆனால் கட்டமைக்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை மூலமா செய்யும் போது அது 5 பேரை தாண்டி 50 பேரை போய் 50 பேர் 500 பேர் 500 1000 ஆகி லட்சம் ஆகி கோடி ஆயிரம். அதுதான் பயப்படுறான். நாளைக்கு இதை வச்சே வந்து அரசியல்ல வந்துட்டு நம்மளோட மிஞ்சுவாங்களோன்னு அந்த நேம் வந்துரும்ல, அந்த பேர் வந்துரும். கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் அகரம் ஃபவுண்டேஷன் வந்து கல்விக்கான அந்த சேவை வந்து பாராட்ட தகுந்தது. அதை கடைசி வரைக்கும் கரெக்டா கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா தனிநபர்கள் குடும்பத்தில் இருக்கிறத விட அது வந்து கேட்டீங்கன்னா வந்து ஒரு இயக்கமா மாறி, அதுதான் கமல் சொல்றாரு, இது அகலப்படுத்தணும், அதை வந்து ஒரு இயக்கமா மாற்றணும். அப்போ இயக்கமாக அது வளர்ச்சியும் கூடுதலாக இருக்கும். இன்னைக்கு 500 பேர் பலனடைகிறவங்க 5000 பேர் 5 லட்சம் பேர் 5 கோடி பேர் பயனடைவாங்க. அதை தான் அவர் வந்து சொல்றாரு, விரிவாக்கம் பண்ணணும், அதை அகலப்படுத்தணும் அப்படின்னு. அகரம்ன்றதை வந்து அகலம் ஆக்கணும்ன்றது சொல்றது சரியான நடவடிக்கை தான். அகரம் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து இவ்வளோ நேரம் ஒதுக்கி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிமா.